நமஸ்தே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள ரெண்டு சென்டென்ஸ் எப்படி ஒன்னா ஆக்குறது அதை பார்க்கலாம். இப்போ நீங்க தமிழ்ல சொல்றீங்கல்ல, போயிட்டு வரே அந்த மாதிரி சொல்றீங்க, இல்ல சாப்பிட்டு சொல்றே அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி ஹிந்தில சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போயிட்டு வரே அப்படின்னு என்ன சொல்லணும்? जाके आऊंगा और आऊंगी அந்த மாதிரி. சாப்பிட்டு வாங்க, खाके आइए. तूंगी எழுந்தனே, सोके उठ गई और उठ गया அந்த மாதிரி சொல்லணும். அது நீங்க எந்த டென்ஸ்லனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நீங்க வேற வேற போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பார்த்து சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணும்? தேக் கே பத்தாயே और देख के बताओ. फर्स्ट वर्बுக்கு நம்ம கே ஆட் பண்ணணும். கேக்கு பதிலா கர் கூட யூஸ் பண்ணலாம். देख कर बताइए. முடிச்சிட்டு சொல்றே, खत्म करके बताऊंगी. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். Thank you.